க்ரீன் ரைஸ் அதாங்க கொத்தமல்லி சாதம் பண்ணலாமா? சாப்பாடை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பவும் போல் நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததையும் தண்ணி ஊற்றினா ஒழுங்காக அரையாது. அதனால் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு. தம்பிக்கு ஜூஸ் கொடுத்தேன். எப்பவும் போல் அவன் ஃபேஸு பயங்கரமான ரியாக்ஷனில் இருந்துச்சு. ஆனாலும் அவன் குடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட குடிச்சு காமிக்கணும். அப்போ தான் அவன் குடிப்பான். கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு சட்னியாக அரைச்சி வச்சு சாப்பாடும் போட்டு கலரி செய்கிறது தாங்க கொத்தமல்லி சாதம். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு, கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும். கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். இந்த அளவுக்கு 10 ரூபா தாங்க. வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். அதோட அதிக அளவு தண்டு போடக்கூடாது. அப்புறம் திப்பி திப்பியாக ஒரு மாதிரி சிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் அந்த இளமாக இருக்க இலைகளை மட்டும் பிச்சு எடுத்துக்கணும். இப்போது வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஜீரகத்தை போட்டு ஸ்மெல்லுக்காக பூண்டு, வரமிளகா, வெங்காயம், புளி, தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கும். பச்சை வாசனை அந்த தக்காளியில் வெங்காயத்தில் இருக்க அந்த பச்சையான வாசனைகள் வரவே கூடாது. கொத்தமல்லியோட வாசனை தான் வரணும். அதுக்காக அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடியில் போகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு வெங்காயம் தக்காளி வாசனை தான் வரும். அப்புறம் அதுங்களையும் வதங்கிடுச்சுன்னு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தா தேங்காய் போட மறந்துட்டேன். தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் போயிட்டு தேங்காவை அரைச்சி போட்டு அந்த தேங்காய் வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் அதுலேயே கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்துட்டு எனக்கு அமைதியாக இருக்க முடியலைங்க. அதனால் அப்படியே உடனே அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு விட்டேன். ஒழுங்காகவே அரையலை. அப்புறம் சின்ன மிக்சியில் மாற்றி அப்புறம் 2 டைம் போட்டு அரைச்சேன். அப்புறம் ஃபுல் மிளகாவையும் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு பாதி பாதியாக போட்டு அரைச்சேன். அவங்களுக்கு காரம் கம்மியாக போட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாவை போட்டு எனக்கு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு கலரணும்ல, அதுக்காக தாளித்து சாப்பாடு போட்டு கலரி எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பில்லை, ஜீரகம் இதெல்லாமே போட்டு தாளிக்கணுங்க. அதே மெத்தட் தான் எனக்கும் ஃபாலோ பண்ணேன். எனக்கும் சாப்பாடு போட்டு கிளறிட்டேன். இவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கிளறிட்டேன். எனக்கும் தாளிச்சிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஏதாவது குழம்பு எதுவும் வச்சோன்னா சைடிஷாக தொட்டுக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடும் போட்டு கிளறிக்கிட்டோம். அதுக்கு சைடிஷாக நாங்கள் ஜவ்வரிசி வத்தல் தான் எடுத்திருந்தோம். அது சூப்பராக இருக்கும். கடையில் இந்த 5 ரூபா அப்பளம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்லேயே இருக்குங்க. இது நான் எப்போவுமே வாங்கி வச்சுக்குவேன். அப்பளத்துக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்பளம் கூட பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இந்த வத்தல் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு. அப்புறம் அதை போட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு தம்பிக்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டு நாங்களும் வச்சுக்கிட்டோம். சிம்பிளாக தாங்க நான் சமைச்சிட்ருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு செய்கிறதே மோஸ்ட்லி நான் சாப்பிட்டுக்குவேங்க. எனக்குன்னு பெருசாக எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சமைக்க மாட்டேன். பசங்க சாப்பிட்டாங்கன்னா நான் சேர்ந்து சாப்பிடுவேன். இப்போ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே செய்வோம். என்ன பண்ணுறது, இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தாங்க நாங்களும் ஜாலியாக இருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.